வணக்கம், நான் தான் உங்க எஸ்கே கார்ஸ் காம்ப்ளிகேஷன் பேசுறேங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா 1998ங்க மாருதி ஆம்னி வேனுங்க. பியூர் பெட்ரோல் பாத்துக்குங்க. 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க. இன்சூரன்ஸ் வேணா லைவ்ல போட்டு கொடுத்துடலாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா வண்டி பாடி லைன் எல்லாமே நீட்டா இருக்குங்க. டைப் 2 மாடல் பாத்துக்குங்க. கார்பெட்டர் இன்ஜின் தான். இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. டயரு, சஸ்பென்ஷன் எல்லாமே நீட்டா இருக்குங்க. வண்டியோட முழு டீட்டெயில் பாத்துடலாம் வாங்க. வண்டியோட கண்டிஷன் பாடி பாத்துக்குங்க. டைப் 2 மாடல் பாத்துக்குங்க. எந்த பஞ்சிங்கும் எதுவுமே கலையில பாருங்க, நீட்டா இருக்குங்க. கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாத்திருக்காங்க, ஏன்னா ரொம்ப வருஷம் இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா சைட் டோர் கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்க. கூலிங் பேப்பர், லைட் கூலிங் பேப்பர் ஒட்டிருக்காங்க. டயர் ஒரு 40% இருக்கு பாத்துக்குங்க. 50% மேலேயே இருக்கு பாருங்க. நல்லா டயருங்க. அது போக பாத்தீங்கன்னா பேக் கிளாஸ் எல்லாமே பாத்துங்க, எல்லாமே ஒரிஜினல் கிளாஸ் வந்துரும் பாருங்க. பாடி லைன் கொஞ்சம் லைட்டா இந்த இடத்துல டென்ட் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல கொஞ்சம் பொரிச்சல் இருக்கு பாத்துங்க. இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குங்க. பேக் டயர் பாத்தீங்கன்னா ரீபெல்ட் டயர் தான் போட்டிருக்காங்க, ஆனா ஃபுல் பல்டனோட இருக்கு பாத்துங்க. பின்னாடி டிக்கிங்க பியூர் பெட்ரோலுங்க, அதனால டிக்கி ஸ்பேஸ் வந்து இடம் ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க எது வேணாலும் லக்கேஜ் நிறைய வச்சுட்டு எடுத்துட்டு போலாங்க. அது போக பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டு கடை, ட்ரெஸ் விற்கிறீங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு நல்ல வண்டி பாத்துக்குங்க. பேக் டயர் பாத்துங்க ரீபெல்ட் டயர் தான், ஆனா ஃபுல் பட்டனோட இருக்குங்க. கிளாஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டியோட இருக்குங்க. பாடி லைன் எல்லாமே தெளிவா இருக்கு பாத்துக்குங்க. தொண்ணூத்தி 6ங்க டைப் 1 தான் வரும், ஆனா 98 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு பாத்துங்க. நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் பம்பரு, எக்ஸ்ட்ரா பம்பர் மாட்டிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா கேரியர் மாட்டிருக்காங்க பாத்துங்க. லைட்டுங்க எல்லாமே நீட்டா இருக்குங்க. நம்ம மேட்டுப்பாளையம் நம்பர் தான் பாத்துக்குங்க. நம்ம வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாம் வாங்க. நம்ம வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாம் பாருங்க. டேஷ்போர்ட் எல்லாம் பாருங்க, டைப் 2 இது அப்படியே இருக்குங்க. வண்டி பாத்தீங்கன்னா 27,220 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. 1 லட்சத்துக்கு மேல ஓடி இருக்கும். ஆனா இன்ஜின் நல்ல கண்டிஷன் இருக்குங்க. பியூர் கார்பெட்டுங்க. சீட் எல்லாம் பாருங்க, ரெக்ஸன் சீட் தான், எக்ஸ்ட்ரா சீட் போட்டிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா அப்போல்சரி டைமண்ட் கட் அப்போல்சரி போட்டிருக்காங்க. அது போக எல்இடி லைட்டுங்க, சஸ்பென்ஷன் எல்லாமே நீட்டா இருக்குங்க. நம்ம வண்டியோட பேக் சீட் பாருங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு. நீங்க என்ன லக்கேஜ் வேணாலும் எடுத்துட்டு போலாம், கொண்டு வரலாங்க. வியாபாரத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா சாப்பாட்டு கடை எது வேணாலும் நம்ம லக்கேஜ் ஆளுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா பின்னாடி 3 பேர், இதுல 3 பேருங்க, மொத்தம் 8 பேர் போலாம் பாத்துக்குங்க. டயரு எல்லாமே நீட்டா இருக்கு கண்டிஷன் பாத்துக்குங்க. நம்ம வண்டியோட பின்னாடி பாத்துக்குங்க, பியூர் பெட்ரோலுங்க, அதனால வந்து பின்னாடி ஃபுல்லா ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளவு இடம் வேணாலும் இருக்கு பாத்துங்க. இந்த சீட் எல்லாம் கழட்டி வச்சிட்டீங்கன்னா உள்ள நீங்க பெட் மாதிரியே போட்டு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நீட்டா இருக்கும் பாத்துங்க. எல்லா ஸ்பேஸும் இருக்கு பாருங்க. நம்ம இப்ப வண்டியோட நிறை குறை எல்லாத்தையும் பாத்திரலாம் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி. சஸ்பென்ஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னு. சீட் பெல்ட்டுங்க, சீட் பெல்ட் கம்பல்சரி. வண்டி எடுத்தோடனே நீங்க சீட் பெல்ட் போட்டுறணும். வண்டி பாருங்க தொட்டனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பூ மாதிரி. இன்ஜின் பிக்கப் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க. ஸ்டீரிங் எல்லாம் ஃப்ரீயா இருக்குங்க. சஸ்பென்ஷன் எல்லாமே நீட்டா இருக்குங்க. எவ்வளவு லாங் வேணாலும் நீங்க போலாம். லைட் பவர் எல்லாம் சூப்பரா வருங்க. டைப் 2 கண்ணாடி கிளாஸ் தான் வருங்க. அதனால வந்து ஃபுல் பவர் இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் தைரியமா டிரைவிங் பண்ணிட்டு போலாங்க. பிரேக் பூஸ்ட் எல்லாம் இப்பதான் பூஸ்ட் மாதிரி இருக்காங்க. அதனால வந்து பிரேக்கிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல்லயே இருக்குங்காட்டி பிக்கப்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. சரியான பிக்கப். மைலேஜ் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் கம்பல்சரி கிடைக்கும். நீங்க 60, 70லயே ஓட்டினீங்கன்னா 21 வரைக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது கார்பெட்டருங்கிறங்காட்டி நீங்க சொன்ன மாதிரி போகும். பிக்கப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டினாவே அதோட இதெல்லாம் தெரியும் பாருங்க. டைப் 3 ஸ்டீரிங் போட்டிருக்காங்க. ஹார்ன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், குட் கண்டிஷன் இருக்கு பாத்துக்கங்க.
நம்ம வண்டியோட பிக்கப்பு பாருங்க, நல்ல பிக்கப் இருக்குங்க. இன்ஜின் மாதிரியே இருக்கு பாத்துருங்க. வண்டி குட் கண்டிஷனுங்க. நம்ம வண்டியோட நிறை குறை எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு முழுமையா தெரியப்படுத்திட்டேங்க. அது போக பாத்தீங்கன்னா வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி காமிச்சாச்சு பாத்துங்க. சஸ்பென்ஷனு, இன்ஜினு, கியர் பாக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டெஸ்ட் டிரைவ்ல சொல்லிட்டேன். நம்ம வண்டியோட விலை பார்த்துட்டீங்கன்னா நம்ம எஸ்கே கார்ஸின் மூலியமா நம்ம கேட்கறது பாத்தீங்கன்னா 63,000 ரூபாய் மட்டும்தான் சொல்றேங்க. அது பிக்சட் பிரைஸ் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து வண்டி நேர்ல பாருங்க, உங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு தூரம் ரீசனபிளா பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ரீசனபிளா பண்ணி தராங்க. ரொம்ப நன்றிங்க.